தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் திட்டமிட்டபடி வரும் ஆகஸ்ட் 24 முதல் தமிழகம் முழுவதும் பால் நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். தீவன விலை உயர்வு மற்றும் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ள நிலையிலும் தமிழக அரசு அறிவித்துள்ள தற்போதைய கொள்முதல் விலை உயர்வு தங்களுக்கு போதுமானதாக இல்லை என பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் மற்றும் விவசாய அமைப்புகள் அறிவித்துள்ளன. பசும்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 43 ரூபாயிலிருந்து 45 ரூபாய் வரையிலும், எருமைப்பால் விலையை 60 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்க நிதி இருக்கும் போது பால் கொள்முதல் விலையை அதிகரிக்க தாவேக அரசிடம் நிதி இல்லையா என கேள்வி எழுப்பினர். ஆவின் நிறுவனத்தை மூடவும் கூட்டுறவு சங்கங்களே இல்லாத நிலையை தாவேக அரசு உருவாக்கி உள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள், திட்டமிட்டபடி வரும் ஆகஸ்ட் 24 முதல் தமிழகம் முழுவதும் பால் நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள். இதிலேயே 55 கோடி ரூபாய் ஒரு மாதம் செலவாகுது என்று சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு உண்டான செலவு எவ்வளவு? இது யாருடைய பணம்? மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை இப்படி வீணடிப்பதற்கு தான் ஒரு அரசா? எல்லோரும் ஆவினை விட்டு வெளியே செல்வதற்கு உண்டான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. போராட்டம் தொடரும். ஏன்னா இந்த விலை கட்டுப்படி ஆகலைங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. போராட்டம் தொடரும். 24ஆம் தேதி பால் நிறுத்த போராட்டம் தொடரும்.